குடிச்சிட்டு பிடிக்கலையா? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க மாட்டுப்பொன் தீர்க்க சுங்கலியா இருக்கணும்னு மனப்பூர்வமா நினைச்சுதான் நாங்க இந்த பூஜையிலே கலந்துட்டோம். மாங்கல்ய பூஜை பண்றவா மாங்கல்யமே அறந்து விழுந்து அபசகுணம் காட்டுறதை நாங்க எப்படி மாமி வாங்க முடியும்? ஐயோ, வாசிச்சு போலாம். சாவு நெருங்கிடுச்சேன்னு பயமா இருக்கா? கெட்டியா புடிச்சுக்குங்கடா. இன்னைக்கு எங்க ஆத்துல சுமங்கலி பூஜைன்னு உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கோம். நீங்களும் எங்களை மதிச்சு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும் மாமி, குழந்தை தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக தானே வந்திருக்கோம். நேரமாயிட போறது, ஆரம்பிங்க. என்ன பத்மா, ஏன் வாசலையே பார்த்துட்டு இருக்க? இல்ல, பூஜைக்கு எல்லாரும் வந்துட்டாளானே பார்த்துட்டு இருக்கேம்மா. எல்லாரும்னா துளசியா? அம்மா, உன் மனசு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா துளசி அப்படி இல்லை. இப்ப அவ உன் ஃப்ரெண்டு கிடையாது, ஸ்ரீமான் சுதர்சனோட ஆம்படையா. அவ வரமாட்டாடி, வரமாட்டா. இங்க பாரு, நான் சுவாமியை மனசுல வேண்டிண்டு நம்ம பூஜையை ஆரம்பிப்போம். சரிம்மா. ம் ம். பத்மா, உன் கையாலேயே சுமங்கலிங்களுக்கெல்லாம் மாங்கல்யத்துல குங்குமம் வச்சிரும். இந்த புடவை தம்பலத்தெல்லாம் எடுத்து கொடுத்துரும். இந்தா குடு. தாம்பூல கொடு. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். நல்லா இருமா, தீர்க்க சுமங்கலியா க்ஷேமமா இருமா. கலசத்தை தொட்டு கும்பிட்டுட்டோ, நீயும் மாங்கல்யத்துல குங்குமம் இட்டுக்கோ, அப்பதான் பூஜை நிறைவேறும். அக்கா, இது நோக்கு. நான் தீர்க்க சுமங்கலியர் உன்னோட மாங்கல்யத்துக்கும் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு. சரிக்கா.
நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பத்மா ஒண்ணும் இல்ல. ஸ்ரீவத்சன் கொஞ்சம் இங்க வாங்க. இந்த மாங்கல்யத்தை கட்டி விடுங்க. பத்மா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கவலைப்படாத, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் இப்ப சரியா எடுத்து பாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கவலைப்படாத. நல்லது நடக்கிற நேரத்துல மத்த நினைச்சு கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடும் பத்மா. ஐயோ, ஏமா புடவையெல்லாம் வச்சுட்டே? பிடிக்கலையா? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க மாட்டுப்பொன் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு மனப்பூர்வமா நினைச்சுதான் நாங்க இந்த பூஜையிலே கலந்துட்டோம். மாங்கல்ய பூஜை பண்றவா மாங்கல்யமே அறந்து விழுந்து அபசகுணம் காட்டுறதை நாங்க எப்படி மாமி வாங்க முடியும்? ஐயோ, வாசிச்சு போலாம். செத்த நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. என்னடா அது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. செத்த நில்லுங்களே. மது அழாதடி. அம்மா இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் இப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறேன். இனிமே என்ன நான் நடக்கணும்? அந்த ஜோசியர் சொன்னது இப்பவும் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. உங்க உயிருக்கு கூட ஆபத்து வரும்னு அவர் சொன்னார். அதுக்கு பரிகாரம் தேடத்தான் நாம இந்த பூஜையை பண்ணோம். ஆனா என்ன நடந்துச்சு? என் மாங்கல்யமே அருந்து விழுந்தெடுத்து. பத்மா மனசு தளர விடாதடி, தைரியமா இரு. அக்கா, என் உயிருக்கு ஆபத்துனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா ஆனா இவருக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாதுக்கா. அக்கா அக்கா நோக்கு ஒண்ணு தெரியுமாக்கா? இதெல்லாம் நான் கடைக்கடையா போய் பார்த்து பார்த்து வாங்கினது. இதெல்லாம் வாங்கிட்டு அம்மன் கோயிலுக்கு போய் அம்மன் பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணேன். ஏன் இந்த சுமங்கலி பிரார்த்தனை நல்லபடியா முடியணும், என் மாங்கல்யத்துக்கு ஏற்பட்ட தோஷம் போகணும். ஆமா, போயிடுத்துக்கா, மொத்தமா போயிடுத்து. ஐயோ, என் மாங்கல்யமே என் கழுத்துல இருந்து அறுத்து போயிடுத்து. அசடு அசடு. இத பார் பத்மா, நோக்கு நேக்கு கல்யாணம் நடந்துடுது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த திருமாங்கல்யம். இது என் உயிர் கிடையாது பத்மா, என் உயிர் நீதான் பத்து. நீ நல்லா இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். இதையெல்லாம் என்ன சமாதானப்படுத்தத்தான் நீங்க சொல்றீங்க. ஆனா ஆனா நம்ம நாட்டு பெண்களோட ஜீவனாடியே இந்த மாங்கல்யம் தான். இது கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் ஆம்படைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நம்புறதுதான் நம்ம பண்பாடு. அசடு, நீ அந்த காலத்திலே இருக்கிற பத்து. இது 21வது நூற்றாண்டு. இப்பெல்லாம் பொம்மநாட்டிங்க மாங்கல்யத்தை எடுத்து ஆணில மாட்டி வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போறா. செயின் மாதிரி இதுவும் ஒரு ஜுவல், அவ்வளவுதான். டேய், என்னடா அது பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? இது பாரு, ஊர்ல 1000 பேர் 1000 விதமா இருக்கலாம். அவ குடும்ப சூழ்நிலை, அவ வளர்ந்த முறை அப்படி. ஆனா நம்ம குடும்பமும் பத்மா குடும்பமும் அப்படியாடா? நாமெல்லாம் கலாச்சாரத்தோட ஊறி போனவாடா. இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுத்தேன்னு நான் மனசுக்குள்ளேயே துடிக்கிறேன். அவ எல்லாத்தையும் வெளியில கொட்டி தீக்கிறா, அவ்வளவுதான். அம்மா, என் மனசு படுற வேதனைய இவரால புரிஞ்சிக்க முடியலம்மா. ஆனா ஆனா இது நான் வாழ வந்த வீடு. இங்க இருந்து என்னோட பிரேதம் சுமங்கலியத்தான் போகணும், போகும். ஆனா ஆனா அதுக்கு முன்னாடி இவர் உயிருக்கு ஏதாவது வந்துடுத்துனா எங்க 2 பேர் உடலையும்
ஒரே இடத்துல போட்டு எரிச்சிருங்கம்மா. அழாத பத்து. பத்து, அப்படிலாம் எதுவும் நடக்காது பத்து. பத்து ப்ளீஸ், அழாத பத்து. நான் சொல்றது கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் பத்து, அழாதம்மா. நான் சொல்றது கேளு பத்து. நான் தான் அதுக்கு பரிகாரமா தாலி கட்டிட்டேன்னு சொல்றேன்ல, எல்லாம் சரியா படுத்து பத்து. ஒன்னாகாத, அழாத ப்ளீஸ். அப்படிலாம் சொல்லாதடி பத்மா. நீக்கு என்னமோ படபடன்னு வருது. என்னெல்லாம் பேசுறா பாருடி, என்னெல்லாம் பேசுறா. அப்பா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் எவ்வளவு சந்தோஷமா அவாத்துக்கு சுமங்கலி பார்த்திருக்க போயிருந்தேன். பத்மாவும் ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் வரவழைச்சு எல்லாருக்கும் புடவை தாம்பூலன்னு பூஜை ரொம்ப நல்லா நடந்தது. அப்படியாப்பா? எல்லாரும் தாம்பூலம் வாங்கினதுக்கு அப்புறமா பத்மா நமஸ்காரம் பண்ணா. அவ்வளவுதான்ப்பா, அவ தாலி அந்த விழுந்துடுத்து. எல்லாருக்கும் அழுக. அவ மாமியார் அழறா, ஸ்ரீவத்சன், அங்க வந்திருந்த பொம்மநாட்டிகள்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்க கிளம்புறோம்னு கிளம்பியே போக ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவுதான், பத்மா விக்கி விக்கி ஒரே அழுக. நான் அவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இப்ப அழுதுண்டே வந்து சேர்ந்திருக்கேன். என்னால தாங்க முடியல. அங்க நடந்தது உங்கள்கிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. எப்படி? எல்லாம் எப்படி இருக்க? ஷேமா இருக்கா? உட்காருங்க. வாங்க. நம்ம கௌஷி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. உட்காருமா. ஆத்துல எல்லாரும் எப்படி இருக்கா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காமா. ஆனா சுரேஷ் தான் உன் நினைப்பாவே இருந்துட்டு இருக்காமா. இது பாருமா, நீ ஆத்த விட்டு போனதுல இருந்து அவன் சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது கூட இல்லம்மா. சதா சர்வ காலமும் உன்னையே நினைச்சிட்டு இருக்காமா. மடி, அவன் அன்னைக்கு உன்னை அப்படி பேசியிருக்க கூடாதான். ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசிட்டாமா. மற்றபடி அவன் உன்னை காயப்படுத்தணும்னு நினைச்சு அப்படி பேசவே இல்லைம்மா. பேசல. அவன் உன் மேல அளவு கிடந்த பாசத்தை வச்சிருக்காமா. பாசத்தை வச்சிருக்கான். அவனோட பாசத்தை புரிஞ்சுக்கோமா. இங்க பாரு, இந்த பிரச்சனைக்கு காரணமே சுரேஷும் அம்மாவும் தான். நியாயப்படி பார்த்தேன்னா இப்ப அவங்க 2 பேரும் தான் இங்க வந்து உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அவங்க அதுக்கு தயாரா இல்ல. தயாரா இருந்தா கூட இந்த சௌந்தர்யா இருக்கா பாரு, அவ அவங்கள தடுத்துருவாமா. அப்புறம் சுரேஷ்க்கு உங்க ஆத்துக்கு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எந்த விதமான ஈகோ ப்ராப்ளமும் கிடையாது. அவரை நான் அப்படி வளர்க்கலம்மா. உன் முகத்துக்கு நேரா வந்து உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாமா. நேக்கு அது தெரியும் மாமா. அவர் மனசார அப்படி சொல்லல. ஆனாலும் என்னோட எதிர்ப்பை காட்டுறதுக்கு அப்ப ஆத்த விட்டு வெளியே வர்றது தவிர வேற எதுவுமே எனக்கு தோணல. சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. இப்போ அவங்க எல்லார் சார்பாவும் சுரேஷ் சார்பாவும் நான் உங்ககிட்ட உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேம்மா. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க? நான் உங்க பொண்ணு மாதிரி என்னண்டு போய் மன்னிப்பு கேட்டேன். சுரேஷ் சீக்கிரமா வேற ஏற்பாட்டோட உன்னை அழைச்சிட்டு போக வருவாம்மா. நம்ம ஆத்துல ஒரே குடும்பமா வாழ வழியிலன்னா கூட நம்ம வெளியில ஒரு சின்ன வீடா பார்த்து நீயும் சுரேஷும் சேர்ந்து தனி குடித்தனம் பண்ண எப்படி ஏற்பாடு பண்ணுவோமா. அதுதான் உங்க அப்பாவுக்கும் சந்தோஷம், என் குடும்பத்துக்கும் பெருமைமா. உங்களை மாதிரி பெரிய மனுஷா இருக்கிறதுனால தான் லோகத்துல கொஞ்சமாவது நீதி நேர்மைன்னு இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன் சம்பந்தி. வரமா கௌசி. சரிங்க சம்பந்தி. அப்பா, சாவியை காணுமே. இந்த பத்மாவுடைய தாலி சென்டிமெண்டால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியலையே. ஒரே டென்ஷனா இருக்க. என்ன சார், டோர் ஓப்பன் ஆகலையா? ஆ, நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க. நான் பரவாயில்ல சார், கொடுங்க, நான் வேணா ட்ரை பண்றேன். யோ,
போயா, நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே மனுஷன் டென்ஷன்ல இருக்கான், இவன் வேற. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க சார். ஓய் என்னடா சாரிட்ட போய் வம்பு இல்ல பண்ணிட்டு மச்சி, சாருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். சார் tension ஹெல்ப் ஆகுறாரு. பண்ணிட்டு போட விடுங்க சார். யோ, அதான் வேணான்றல, போங்க. வம்பு பண்ணிட்டு என்ன சார் டோர் ஓபன் ஆகல அதான் தரம் தரோன்னு சொல்றோம். விடுங்க சார். நான் திறந்துக்கிறேன் போயான்னு சொல்றேன்ல. என்ன சண்டை போட வந்திருக்கீங்களா? போங்க. ஹலோ டேய், என்ன இப்போ தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை உங்க உயிர் தான் வேணும் கொடுக்குறீங்களா? உயிர் வேணும்? ஏய், ஏய், யாரா நீ? என்னடா என்னோட சொல்ற Stop it. நிறுத்துங்கடா டேய், நிறுத்துங்கடா. டாய் 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 டாய். என்னடா என்னடா பண்றீங்க? ஏங்க உடந்த என்னமோ உன் அம்மா ஜாதகம் பார்த்தாலாமே, அந்த ஜோசியக்கார நீ புட்டுக்க போறேன்னு சொன்னானாமே, அப்படியா? உடனே உன் தர்ம பத்னி பத்மா, சாவித்ரி, நலாயினி, கண்ணகி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி ஆத்துல மாங்கல்ய பூஜையெல்லாம் நடத்தினாலாமே. டேய் சக்கரவர்த்தி, ஏய், என்னடா? சாலா. ஏண்டா, எவ்வளவு பெரிய மனுஷன். மரியாதை. என்னது மரியாதை? மரியாதை தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட பேசணும்னா மரியாதையா பேசணும். சரி, 5 பொம்பளைங்களுக்கு தாலி கயிறு கொடுத்துட்டா உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்க தாலி நிலைச்சிருமா? ஃபங்க்ஷன்லயே அறுந்து போச்சாமே. என்னடா அப்படி முழிக்கிற பைத்தியக்காரா? ஏய் ஷாக்கா? என்னடா நம்ம வீட்டுல நடந்த ஃபங்க்ஷனு, நம்ம வீட்டுல நடந்த சம்பவங்கள்லாம் இவன் ரோட்ல போறவன் இவனுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? உன் பொண்டாட்டி தாலி கயிறு கொடுத்தாலே பொம்பளைங்க, அதுல 2 பொம்பளைங்க ஐயாவோட ஆளுங்கடா. இத பாரு ராஜா, எனக்கு இந்த சென்டிமெண்ட், எமோஷனு, அது இது சுத்தமா பிடிக்கும். நம்பிக்கையும் இருக்கு. மாங்கல்ய பூஜை நடக்கும்போது மாங்கல்யம் அருந்ததுன்னு வச்சுக்கோ, அது நடந்தே ஆகணும். இல்லன்னா சாமி குத்தம் ஆயிடும்பா. புரியுதா? என்னடே மடையா, இவன் ஆத்தா என்ன செருப்பால அடிச்சுட்டா. இவன் பொண்டாட்டி என்கிட்டயே சவால் விட்டா. இவங்க குடும்பமே என்ன தெருவுக்கு கொண்டாந்துட்டாங்க, நாஸ்தி பண்ணிட்டாங்க. இவனை நீ பொசுக்குன்னு குத்திட்டினா அது சரியா இருக்குமா? சரியா இருக்க. கத்திய குடு, கத்திய குடுறா. அந்த வேலைய நான் தான் செய்யணும். டேய் சக்கரவர்த்தி, அப்போதான் ரங்கநாயகிக்கு நான் அடிக்கிற அடி பலமா விடும். டேய், நல்ல கெட்டியா பிடிச்சுக்குங்கடா. சரியா பிடிங்கடா. வேண்டாம். என்னடா வேண்டாம்? வேண்டாம் சாவுனா சக்கரவர்த்தி. பயமா? டேய் சக்கரவர்த்தி, கரெக்டா புடிங்கடா, இல்லனா அந்த பக்கம் இந்த சக்கரவர்த்தி. பக்கம் நழுவிடும். புரியுதா? வேண்டாம். கரெக்டா புடிங்கடா. டேய், சொன்ன கேளு. வேண்டாம். சும்மா கத்தாதடா, கத்தாத. பயமா இருக்கா? சாவு நெருங்கிடுச்சேன்னு பயமா இருக்கா? கெட்டியா புடிச்சுக்குங்கடா. ஏய், ஐயோ, அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணிட்டாங்க. பது, ஐயோ, பது என்னாச்சு? பது, பது என்னாச்சுமா? அவரை நடு ரோட்ல கொன்னுட்டாங்க. பூஜையில நடந்த மாதிரியே, நான் பூஜையில நடந்த மாதிரியே நான் என் மாங்கல்யத்தை பறி கொடுத்துட்டேன். பது, என்னாச்சு உனக்கு? பத்மா, நான் சொல்றது கேளு. நான் நன்னா தாண்டி இருக்கேன். பத்து, பத்து என்னாச்சு உனக்கு? நான் நன்னா தாண்டி இருக்கேன். பார், ஏண்டி இப்படி புலம்புற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சக்கரவர்த்தி உங்களை கத்தியால குத்துனானே, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி பத்து. பத்மா, என்னடி என்ன சத்தம்? அதை ஏமா கேக்குற? ஏதோ தூக்கத்துல கெட்ட கனவு கண்டுட்டு என்ன யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அது எதுன்னு புலம்பின்னு இருக்கா. என்ன பத்மா உனக்கு என்னாச்சு? என்னடி பத்மா? அம்மா, நடு ரோட்ல 2 பேர் இவரை பிடிச்சுக்க, அந்த சக்கரவர்த்தி இவரை கத்தியால குத்தி கொலை பண்றான். இவரு பத்மா, பத்மான அலறிண்ட. அசடு அசடு. இத பாரு, மாங்கல்ய பூஜையில நடந்த கெட்ட சம்பவத்தையே நீ நினைச்சிட்டு இருக்க. இத பாரு, அதை நினைச்சுட்டே தூங்குனதுனாலதான் அதுவே உனக்கு கனவா வந்திருக்கு.
இல்லம்மா, உண்மையிலே நடந்த மாதிரி இருந்துச்சு. இது பாரு, அதுக்கு தான் ராத்திரி படுக்கறச்ச விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டு தூங்கணும்னு சொன்னேன். பெருமாளோட அனுகிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எந்த கெட்ட கனவும் நமக்கு வராது. நம்மள நிம்மதியா தூங்க வச்சிருவார். புரியுறதா? அம்மா, அது கனவா இருந்தாலும் கூட அந்த சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தைங்க இன்னும் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்குமா. அப்படி அவன் என்னதாண்டி சொன்னா? அம்மா, நம்ம ஆத்துல நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்னா அவ எடுத்து சொன்னா. சுமங்கலி பூஜைக்கு வந்தாலே 4 மாமிங்க, அதுல 2 பேரு அவனோட ஆளா. ஏண்டி, என்னடி பத்மா, நீ கூடவா கனவுல வந்ததை நிஜம் நம்பின்னு இருக்க? இத பாரு, வந்தவா எல்லாருமே நமக்கு வேண்டப்பட்டவாடி. நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும், நீ தீர்க்க சுமங்கலியா வாழணும்னு மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்றவா. இத பாரு, கண்டதை போட்டு மனசை குழப்பின்னு இருக்காத. புரியுறதா? சுவாமி குங்குமத்தை நெத்தில இட்டுண்டு நிம்மதியா தூங்கு. அம்மா, கொலை நடக்கிற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேனே, அது கெட்ட சகுனம் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மா. பத்மா, எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவா? கனவுல ரத்தத்தை பார்த்தா திருஷ்டி போச்சுன்னு சொல்லுவா பத்மா. இத பாரு பத்மா, ஸ்ரீக்கு ஒண்ணுமே ஆகாது. அவன் 100 வயசு வரைக்கும் க்ஷேமமா இருப்பான். நீயும் தீர்க்க சுமங்கலியா இருப்ப. நேர்ல வந்து நம்மள மிரட்டின்னு இருந்த அந்த சக்கரவர்த்தி இப்ப கனவுலயும் வந்து மிரட்ட பாக்குறானா? இத பாரு பத்து, அந்த சக்கரவர்த்தி நேர்ல வந்தாலே தைரியமா பேசிட்டு இருப்ப. இப்ப கனவுல வந்ததுக்கு எதுக்கு தேவையில்லாம புலம்பின்னு இருக்க? ஒன்னும் ஆகாது, பயப்படாத. உங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் ராத்திரி பகலும் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. இத பாரு பத்து, பயங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரி. அதை நீ கண்ணு கிட்ட வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கேன், உலகத்தையே மறைச்சிரும். அதே கொஞ்சம் எட்ட வச்சு பாரு, ச்சே இவ்வளவுதானான்னு தோணும். இத பாரு, நீ தைரியசாலி நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கேன். அதை பொய்யாக்கிடாத பத்து. நிம்மதியா படுத்து தூங்கு. ஏன்னா வாங்கோ, படுத்துக்கோ. பாத்துக்கோடா. பாத்துக்கோப்பா. சரிப்பா.